மனநிறைவோடு கூடிய தேவ பக்தி. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்துல நிறைய காரியங்கள் நிறைவா இருக்கு. மனுஷனுக்கு தேவையானது உலகத்துல நிறைவா இருக்கு. ஆமென், அல்லேலூயா. மனுஷனுக்கு தேவையானது உலகத்துல எல்லாம் நிறைவா இருக்கு. இதெல்லாம் குறைய இருக்கோ மனுஷன்கிட்ட, உலகம் என்ன பண்ணுது? அதை நிறைவுபடுத்துது. இப்போ பாருங்க, இவ்வளோ காலமாக மலேசியாவில் வேலை செய்யறவங்க, சிங்கப்பூர் போகிறவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய பேர் மோட்டரில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து, ஆக்சிடென்ட் ஆகி கை காலில் உடைஞ்சி ஆக்சிடென்ட் ஆகி பல விதமான ஆபத்தை பார்த்து, அது மட்டும் இல்லை வேலைக்கு போயிட்டு வர்றது பெரிய ஸ்ட்ரகிள். அப்போ சிங்கப்பூரும் மலேசியாவும் இதை யோசிக்கும் போது, சரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு புதிய திட்டம் என்ன பண்ணுறாங்க, எம்ஆர்டி அவங்க ஒரு ட்ராக் செய்கிறாங்க. ஒரு மணி நேரத்தில் 10,000 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்க செய்கிறாங்க. அப்படின்னா உலக பிரகாரமான, நல்ல கவனமாக என்ன பாருங்க, உலக பிரகாரமான காரியங்களை, உலக பிரகாரமான தேவைகளை உலகம் தரும், உலகம் கொடுக்கும், உலகம் என்ன பண்ண கற்றுக் கொடுக்கும். இந்த உலகத்துல எதெல்லாம் நம்மளுக்கு குறையா இருக்கோ, எதெல்லாம் இல்லையோ அதை கொடுக்கும்படி உலகம் முயற்சி பண்ணும். ஆனா பரலோகத்திலிருந்து வருகிற தேவனுடைய வார்த்தை உன்னை உலகத்திலிருந்து விடுதலையாக்கி பரலோக சித்தத்தை செய்யும்படி தேவனுடைய வார்த்தை உன்னை நடத்தும். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கீங்க? ஆமென். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் உலகத்தோடைய தன்மைகளோடு, உலகத்துல நடக்கிற காரியங்களோடு தேவ பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, எப்பொழுதும் சரிசமமாய் யோசிக்கிறாங்க, ஒரே சிந்தையில யோசிக்கிறாங்க, ஒரே போல நினைக்கிறாங்க. உலகத்துல வருகிற சோதனைகளை, உலகத்துல காணப்படுகிற விதங்களை கிறிஸ்தவ பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொண்டு அதையும் சந்திக்கும்படி அதையும் ஏற்றுக்கொள்கிற பக்கம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம தேவனுக்குள்ள இருக்கிறதுனால நான் சொல்றேன், பிணையாளிகளை ரட்சிக்கும்படி நல்லா கவனமா கேளுங்க. கட்டில் இருக்கிறவர்கள், சிறையில் இருக்கிறவர்கள், அடிமையில் இருக்கிறவர்கள், முரட்டாட்டத்தில் இருக்கிறவர்கள், ஏழ்மையில் இருக்கிறவர்கள், பொல்லாங்கில் இருக்கிறவர்கள், தீமை செய்கிறவர்கள், இருள வாழ்கிறவர்கள், விக்கிர ஆராதனைக்காரர்களை விடுதலை ஆக்க முடியும். நல்ல கவனமா கேளுங்க. உங்களை எண்ணியும் ஆண்டவர் அந்த தீமையில இருந்து தான் விடுதலை ஆக்குறார். நம்மளுக்கு ஒரு விடுதலை வேணும். இன்னைக்கு ஆண்டவருடைய நிறைவு போதும் என்கிற மனநிறைவோடு கூடிய தேவ பக்தி. யாருக்கிட்ட தெரியுங்களா நம்ம திருப்தி அடையணும்? தேவனுடைய சமூகத்தில் நம்ம திருப்தி அடையணும். உலகம் எப்பயும் நம்மளுக்கு குறைவாக தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில உலக காரியங்கள் நம்மளுக்கு குறைவாக தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு உலக காரியத்துல ஒரு மனுஷனை போய் கேளுங்களேன், போதுமா அப்படின்னு அவன்கிட்ட கேளுங்களேன், இந்த சம்பளம் போதுமானு. இல்லை, எனக்கு பத்தாது, எனக்கு கூட வேணும். இந்த காடி போதுமா? இல்லை, எனக்கு பெரிய காடி தான். ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அப்போதான் லைசன்ஸ் எடுக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன காடி வேணும்னு. எனக்கு பெரிய காடி வேணும். அல்லேலூயா. அவன்கிட்ட சொன்ன மாதிரி சின்ன காடி ஓட்டுங்க, அப்புறம் பெரிய காடி வாங்க. ஆமென். சிலவங்க நடக்கிறதுக்கு ஆசைப்படுறதை விட்டுவிட்டு என்ன பண்றாங்க, பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஐயா, கிறிஸ்துக்குள்ள போதும் என்கிற நிறைவு நம்மளுக்கு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துகிற விதங்களை, அவர் போஷிக்கிற விதங்களை பார்த்து நம்ம போதும் என்கிற நம்ம மனம் பக்குவப்படணும். தெரியுங்களா? புதுசா வந்திருக்காங்க சிஸ்டர், போலி பாங்க எந்திருக்கிறீங்களா? புதுசா வந்திருக்காங்க சிஸ்டருக்கு ஒரு கையில கட்டி அவங்க தமிழ் புரியும் சொன்னாங்க. தேவன் அவங்களுக்கு உதவி செய்வாராமே. பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள நம்ம போது என்கிற மன நிறைவு இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அந்த கூட ஆசை வர்றதுனாலதான், கூட விருப்பம் வர்றதுனாலதான், கூட நம்ம தேடுறதுனாலதான் நம்மளுக்குள்ள இச்சைகள் வருது, நம்மளுக்கு பேராசை வருது.
நம்மள எப்பயும் சொல்லுவாங்க, பேராசை பெரு நஷ்டம். ஆனா திருந்த மாட்டோம். நம்மள எங்கேயாவது அதை கேட்டாச்சும் மாறி இருக்கிறோமா? இல்ல, இன்னும் எனக்கு வேணும். எங்கேயாவது சபையில வந்து ஆண்டவரே எனக்கு இன்னும் ஆவியை நிரப்பு, இன்னும் வேணும், இன்னும் வேணும், அபிஷேகம் வேணும், இன்னும் விசுவாசம் வேணும், இன்னும் வேலை வேணும், நல்லா ஜெபிக்கிற வர வேணும்னு கேட்கிறோமா? கேட்கறது. ஆனா உலகத்துல எவ்வளவு வந்தாலும் இன்னும் வேணும், இன்னும் தாங்க. ஆண்டவர் தலையை அடிச்சுக்கார், உனக்கு எவ்வளவுதான் வேணும்? இதை கேட்ட கொடுத்தேன், இதுக்கு மேலே கேட்கிறேன், கொடுப்பேன். உன்னை எவ்வளவு, எப்பதான் நீ திருப்தி அடைய போற? கிறிஸ்துக்குள்ள எப்பொழுதும் நீங்கள் நிறைவு உள்ளவர்களாய், this is fullness, God is நிறைவு. தெரியுங்களா? நம்ம தேவன் நிறைவு உள்ளவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு நிறைவு உள்ளவர், நிறைவானவர். உங்க கூட இருக்கும்போது வசனம் சொல்லுதுல, நிறைவானது வரும்போது குறைவானது உங்களை விட்டு ஒழிந்து போயிடும். இப்ப நிறைவு என்பவர் யாரு? இயேசு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைவை தருகிறவர் கர்த்தர். அப்ப நிறைவான தேவன் உங்கள்கிட்ட இருக்கிறார்னா அதை நீங்க போதுமுள்ள மனதா இருங்க. இன்னும் போதும், தேவன் நடத்துறாரு, போதும். அல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் அப்படின்னா எல்லாருக்கும் பாஸ்டரை எப்படியாவது எதுலையாவது மடக்கிடணும், கேட்கணும். பாஸ்டர் அப்படின்னா விசுவாசி போதுங்கிற மனதோடு இருக்காங்க. பாஸ்டர் ஏன் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்தில் போய் உன்னோட வலையை போடு, ஏன்னா தேவ ராஜ்யம் சமீபமா இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஜனங்க கர்த்தரை பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில போதும் என்கிற மனநிறைவோடு கூடிய தேவ பக்தி உங்க வாழ்க்கையில ஆண்டவரை எந்த அளவுல நீங்க தேடுறீங்க? தேவை உள்ள இருக்கலாம், நம்மளுக்கு தேவை நிறைஞ்சிருக்கலாம், நம்ம வாழ்க்கையில போராட்டம் நிறைஞ்சிருக்கலாம், நம்ம வாழ்க்கையில சூழ்நிலைகள் நெருக்கலாம், நம்ம வாழ்க்கையில கண்ணீர், நம்ம வாழ்க்கையில வேதனைகள் இருக்கலாம். அதுக்காக தேவனை தேடணுமா? இல்ல. தேவன் என்பவர் அவர் நித்தியமானவர், சமாதானமானவர், பரலோகத்துக்கு நிச்சயிக்கப்பட்டவர். அப்ப இந்த தேவன் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்மளுடைய குறைவுகளை, நம்மளுடைய பலவீனங்களை, நம்ம பாவங்களை, நம்மளுடைய அக்கிரமங்களை, நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய தேவனாய் இருந்தாலும் அந்த தேவன் தேவைக்காக வந்தவர் அல்ல. அந்த தேவன் பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தேவன் நம்ம கூட இருக்கும்போது எல்லாம் நிறைவாக இருக்கு. அல்லேலூயா. எல்லாம் நிறைவாக இருக்குது. வசனத்தை பாபமாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு chapter 6. என்ன படிப்பீங்க? மேலே இங்கிலீஷ் சரி, வாசிப்போமாக. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவரை தேடுகிறீங்களா? ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நான் சபையில கொண்டு வந்து சிஸ்டர்லாம் இறங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆண்டவரை யோசிச்சுக்கிட்டேன், ஏன் ஆண்டவரே என் விசுவாசிகள்கிட்ட நான் இந்த காரியத்தை இம்ப்ளிமெண்ட்னா இந்த காரியத்தை நான் முயற்சி பண்றேன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எந்த சூழ்நிலை எது உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் முதல் ஆண்டவரை முன்னுக்கு வைங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரோட சமூகத்தில் நில்லுங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க, ஆண்டவரை தேடுறதுக்கு உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. எந்த சூழ்நிலையில இந்த சனிக்கிழமை வந்தாலும், எந்த ப்ரோக்ராம் வந்தாலும், இந்த பூமியே தலைக்கீழ நின்றாலும் நீ ஆண்டவரை தேடுன்னு நான் ஏன் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு உணர்வு எனக்குள்ள இருந்து என் விசுவாசிகளுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்ட்டு நான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா ரொம்ப பேருக்கு வந்து இந்த சபையில குறிப்பாக நான் ரொம்ப என்கரேஜ் பண்றது என்னது, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்கன்னு. சிலவங்க இன்னைக்கு கூட சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஆராதனை முடிஞ்சானா நான் பலிகம்பம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சிலவங்க சொன்னாங்க.
அப்படின்னு அவங்களோட குரல் அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு சிஸ்டர் வந்து வீட்டில் இருக்கு சர்ச்சில் இருக்கிட்டு நான் வீட்டில் போய் யோசிக்கும் போது ஏன் நான் அப்படி சொல்றேன்னா நான் அப்படி இருக்கிறதுனால தான் நான் அப்படி சொல்றேன். அல்லேலூயா. நான் அப்படி வாழ்றதுனால தான் அதை நான் உங்களுக்கு சொல்றேன். காரணம் என்னன்னா ஒரு சபை தெளிவு அடைகிறதுக்கு மேற்பன் ரொம்ப முக்கியம். அந்த மேற்பனுக்கு இயேசு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்ம அந்த மாதிரி தேடணும், ஏன் அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்றேன், ஏன் அந்த மாதிரி நம்ம செய்யணும்னா வசனம் சொல்லுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவன் இங்க பாருங்க, எல்லாரும் வீட்டுல போய் பைபிள்லாம் படிங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவன் தேவனை கண்டடைவார். நீங்க தேவனை தேவ ராஜ்யத்தில் வந்து உட்கார்றீங்களா, நீங்க மனுஷனை பார்க்கல, வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவரை பார்க்கறீங்க. You saw the God. You see the God. You see a God presence. நீ தேவனை பார்த்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ற. நீங்க தேவ சமூகத்துல வந்து நிற்கும் போது, தேவ சமூகத்துல நீங்க ஆராதிக்கும் போது, தேவ சமூகத்துல நீங்க அமர்ந்திருக்கும் போது நீங்கள் பார்க்கிறது யாரு தெரியுங்களா? தேவனை பார்க்கறீங்க. அல்லேலூயா. என்னைக்கு ஒருத்த வசனம் சொல்லுது என் முகத்தை நோக்கி பார்க்கிறவன், என் முகத்தை பார்க்கிறவன், யாரெல்லாம் தேவனோட முகத்தை பார்க்கிறீங்களோ உங்க முகம் பிரகாசம், உங்க முகம் சமாதானம் அடையும். அல்லேலூயா. உங்க சரீரம் குணமாகும். யாரை தெரியுங்களா நீங்க பாக்குறீங்க? தேவனை பாக்குறீங்க. அல்லேலூயா. அதனாலதான் சபையில நம்ம என்ன சொல்றோம், சிலவங்க வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி நான் ட்ரிப் போயிட்டு வந்தேன், பாஸ்டர் இந்த மாதிரி நான் டிராவல் போயிட்டு வந்தேன், பாஸ்டர் இந்த மாதிரி நான் ஹாலிடே போயிட்டு வந்தேன், பாஸ்டர் நான் இந்த மாதிரி ஒரு மக்கள் போயிட்டு வந்தேன்னு எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கிட்ட கேட்கிறேன், சபைக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு உடம்பு முடியாம போச்சு அப்படின்னு நீங்க யாரையும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலதற்கு பாஸ்டர் சபைக்கு முத தடவை வந்தேன், வீட்டில் அவ்வளவு பிரச்சனை. என்னன்னா நீங்க வந்து ஆராதிச்சல அவனால அங்க நிக்க முடியல, ஆட ஆரம்பிச்சுட்டான். உங்க வீட்டுல தேவன் ஒரு விடுதலை தர போறாரு. ஹல்லேலூயா. உங்க வீட்டுல ஆண்டவர் ஒரு விடுதலை காரியத்தை செய்ய போறாரு. அதான் அர்த்தம். சிலதுக்கு என்ன, பாஸ்டர் நான் சபைக்கு வந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அதனால இனி சபைக்கு நானே வரமாட்டேன். ஏன் நான் சொல்றேன், தேவகுமாரன் விடுதலை ஆக்கினாதான் நம்மளுக்கு விடுதலை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவகுமாரன் நம்மளை விடுதலை ஆக்கினாதான் நம்மளுக்கு தேவ பிரசன்னத்துல வந்து நம்ம நின்றா ஆண்டவரோட முகத்தை பார்த்தா நம்மளோட கலக்கங்கள் மாறிடும், நம் சுபாவங்கள் மாறிடும், நம் கோபங்கள் மாறிடும், நம்மளோட வைராக்கியங்கள் மாறிடும், நம்மளோட தீமனம் மாறிடும். இப்படி ஒரு குணங்கள் இருக்கு. இப்படி ஒரு குணத்தை சுபாவத்தை சொல்றேன். வீட்டில் இருக்கும்போது என்னோட சுபாவம் இப்படி இருந்துச்சு பாஸ்டர், ஆனா சபைக்கு வந்தாங்க மன்னிக்க முடியாத நான் நினைச்ச வீட்டுல, ஆனா இங்க வந்தா நான் அவங்களை மன்னிக்கணும்னு தோணுது அப்படின்னு சில உணர்வு வரதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் தேவ முகத்தை பார்க்கறதுனால, அவருடைய ஆவி உங்களுக்குள்ள வரனால மன்னிக்க முடியாத உன்னோட தீர்மானத்தை தேவன் மாத்தி உன்னை மன்னிக்க வைக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரங்களில் ஏன் நம்ம புத்தி தடுமாறுது தெரியுங்களா? ஏன் நம்மளோட புத்தி வந்து தீமை விரும்புது தெரியுங்களா? ஏன் சில நேரத்தில் நம்ம சிந்தை வந்து கோணலான தீமையான காரியத்தை பேசுது தெரியுங்களா? பிகாஸ் கனெக்ஷன் நம்ம யாரோடு தவறுதலாய் நாம் வந்து பேசுகிறதுனால, பழகுகிறதுனால, அவங்களோட தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு சிந்திக்கிறதுனால நீங்களும் அதுக்கு என்னவா ஆகுறீங்க? பலியாய் மாறுகிறீங்க. இன்னைக்கு ஆண்டவரை பார்க்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டோட முகத்தை பார்க்கும் போது அவர் போதும் என்கிற மன நிறைவோடு அவர் போதுங்க. நம்மளுக்கு இயேசு போதும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு யார் போதும்? இயேசு போதும், தேவன் போதும். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஃபர்ஸ்ட் காட். அன்னைக்கு ஒரு பையன், ஒரு சகோதரன் என்கிட்ட வந்து கேட்டான், வசனம் அப்படி சொல்லிட்டு வீட்டை கட்டாதவன் குடும்பத்தை கட்ட முடியாதுன்னு சொல்லி, அதனால first I put family, next I put God, third I put ministry,
for I put my work அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயா சின்ன கரெக்ஷன் இருக்கு, நான் சொல்லி கொடுக்குறேன். சொல்லுங்க பாஸ்டர். ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க, யார் தெரியுங்களா நம்ம வாழ்க்கையில? தேவன் தான் முதல். எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும். அது எதுக்கு சொன்னாங்கன்னா, தூங்கும்போது எப்பயும் எச்சரிக்கையாக அவன் கல்லை தூக்கி மேல போட்டுருவான். ஃபர்ஸ்ட் காட்னா முதல்ல தேவன். ஏன்னா உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உண்டாக்கினவரும் அவர் நாசியில உனக்கு ஜீவனை தந்தவர் ஆண்டவர். மூச்சு இழுத்து விடுங்க பார்க்கறேன் சத்தமா. அப்படியே வாய் திறந்து ஏசு ஆண்டவர் தான் நமக்கு ஜீவனை தந்தார். First is God, second is your family. ரெண்டாவது தான் குடும்பம், கணவன் பிள்ளை மனைவி எல்லாம் ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது என்ன தெரியுங்களா? உங்களோட வேலை. நாலாவது தான் ஊழியம். இன்னைக்கு எல்லாம் தலைகீழ மாறி தலைகீழே நடந்துட்டு போகுது. ஆள் நடக்க வேண்டிய இடத்துல கை நடந்துட்டு போகுது. ஐயா நல்லா கவனம் பாருங்க. தேவனை பார்க்கும்போது, ஆண்டவரோட முகத்தை பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு நிறைவு வருது. ஹல்லேலூயா. வீட்டில் உட்காந்துக்கிட்டு பேசுறதுனால, வீட்டில் உட்காந்து நியாயம் இருக்கிறதுனால, வீட்டில் உட்காந்து எல்லா தீர்மானத்தை பண்றதுனால ஒரு பர்சன் கூட அது சரியாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம முடிவு பண்ணிடுறோம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த தேவ பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சரிப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம வீட்டில் உட்கார்றதுனால, வீட்டில் உட்காந்து பேசுகிறதுனால, வீட்டில் உட்கார்ந்து புலம்புகிறதுனால, வீட்டில் இருந்து நம்ம வேதனைப்படுகிறதுனால ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் இந்த சபையில எனக்கு போன் அடிப்பாங்க, பசங்க எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு நான் வரலன்னு. அம்மா நீங்க விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை குணமாக்குவாங்கன்னு? விசுவாசிக்கிற பசங்க, அதனால உடம்பு முடியல, நீ வந்து நின்று பாரு, ஆராதிச்சு பாரு, ஆண்டவர் குணமாக்குவாங்க. பசங்க வர முடியல, நீ வந்து பாரு அப்படின்னு. என் பேச்சை கேட்ட ஒரு 30% வந்தவங்க இருக்கிறாங்க, 70% ஏசிட்டு வச்சவங்க இருக்கிறாங்க. பாசருக்கு என் சூழ்நிலை என்னன்னு புரியாது, என் வேதனை என்னன்னு தெரியாது, என்னுடைய பாதை என்னன்னு பாசம் தெரியல. இப்ப காட்டாலும் சேச்சு ஏன் தெரியுங்களா சொல்றேன்? கர்த்தருடைய விடுதலை உங்களுக்கு வரணும்னா தேவ சமூகத்தில் நின்றாதான் விடுதலை வரும். ஹல்லேலூயா. அன்னாளுடைய கர்ப்பம் திறக்கப்பட அன்னாள் வந்து வீட்டுல உட்காந்து ஜெபிக்கல, வீட்டுல உட்காந்து ஆண்டவர்கிட்ட வேண்டல, வீட்டுல உட்காந்து அவர் தீர்மானம் பண்ணல. தேவ சமூகத்துல வந்து மௌனமாய் அவர் வந்து புலம்ப ஆரம்பிச்சா. தேவன் அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருந்தா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 12 வயசுல எருசலேம் ஆலயத்துல வந்து பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் எல்லாம் இயேசு ஆச்சரியமா பார்த்தாங்க. இவர் யோசேப்புடைய பிள்ளையாச்ச எப்படி பிரசங்கம் பண்றாரு? தேவ சமூகத்துல வந்து நிக்கிற நீ கர்த்தர் உன்னை ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, மோசேயை பார்த்து சொன்னாரு, நீ வாளாகாதபடிக்கு தலையாகும், நீ கீழாகாதபடிக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுவார். எங்க தெரியுங்களா? அவரோட முகத்தை பார்க்கணும். நம்ம தேவ முகத்தை பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் முகத்தை பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன், உலகம் எப்பயும் குறைவாக இருக்கும், தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள நிறைவா இருக்கும். ஆமென். வசனத்தை வாசிப்போமாக. வாசிங்க 6ஆம் அதிகாரம். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. நல்லா கவனமா கேளுங்க. ஹல்லேலூயா. உலகத்துக்கு வரும்போது எதை தூக்கிட்டு வந்தீங்களா? இப்ப மட்டும் என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? என்ன கிடைக்கும் வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்றேன், தேவன்கிட்ட இருந்து வருகிறது, தேவன்கிட்ட இருந்து உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் உங்களை நன்மையில நடத்தும், உங்களை விசுவாசத்தில் நடத்தும், உங்களுடைய விசுவாசத்தின் பரிசுத்தத்துல காத்துக்கொள்ளும். ஆனா நீங்க தேடுகிற காரியங்கள், நீங்க வாஞ்சித்து நீங்கள் இச்சைகளினால விருப்பங்களினால தேடுகிறது உங்களுடைய விசுவாசத்தை குலைக்கும். உங்களுக்குள்ள தீமைகள் கொண்டு வரும், பொல்லாமை கொண்டு வரும்.
உங்களுடைய வழிகளை தீமையில நடத்தும். ஏன் தெரியுங்களா? அது உங்களுடைய தீர்மானம், உங்களுடைய ஆசைகள். வசனம் தெளிவா சொல்லி பாருங்க, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. நானும் யோசிச்சு பார்த்திருக்கிறேன். நான் கேள்ல இருந்து ஜோருக்கு வரும்போது ஒரே ஒரு பேக்கை தான் தூக்கிட்டு வந்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகும்போது அந்த பேக் கூட தூக்கிட்டு போக மாட்டேன். சிலவங்க பாருங்க, இறந்த கையோட வீட்டில் இருக்கிற புடவை, அம்மா பாய்ச்ச என்னென்ன போட முடியும் போடுவாங்க. ஆனா அம்மா அப்பா பாய்ச்ச நகையை மட்டும் போட மாட்டாங்க. தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுக்கிடுவாங்க. பார்ப்பேன் சில நேரத்தில் ஃபினரல் நான் நடத்துவேன், கான்டாக்ட் பண்ணும்போது அப்பாவோட கைலாம் கிழிஞ்சிருக்கும், அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அதெல்லாம் தேவையில்லாத பொருள். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கிறனால வரும்போது நம்ம ஒண்ணு கொண்டு வரல. போல் அழகா சொல்றாரு, நீ வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. ஒன்றும் கொண்டு போறதில்ல. நீ என்ன கொண்டு போறீங்க? சிலவங்க அழிந்து போகிற காரியத்தின் மேல ரொம்ப பிரயாசம். அழிந்து பாருங்க, அன்னைக்கு ஒருத்தங்க சொன்னாங்க, பாஸ்டர் ரொம்ப வெல்ல முடியாச்சு, டாய் பண்ணுங்க. எவ்வளவுதான் டாய் பண்ணாலும் அது என்ன நினைச்சா இருக்கும்போது ஒரிஜினல் தான். ஆண்டவர் தந்தது சந்தோஷமா ஏத்துக்குங்க. அல்லேலூயா. எதுவுமே உங்களால மாற்ற முடியாது, எதுவுமே நீங்க சரிப்படுத்த முடியாது. அதனால தீமை அப்படின்னு நான் சொல்லல. கர்த்தர்னால வருகிறத நன்மையை எடுத்துக்கொள்ளுங்க. அது தேவனால் வருகிற காரியத்தை நன்மையை எடுத்துக்கொள்ளுங்க. தீமை தான் அந்த வசனம் சொல்லுது, தீமையை கர்த்தர் நன்மையாய் என்ன செய்வாங்க, மாற்றுவாங்க. தீமை தான் நம்மளுக்கு வேதனை தான். சிலவங்களுக்கு ஏன் இந்த கணவனை கல்யாணம் பண்ண, அது எப்ப நினைச்சிருக்கணும் தெரியுமா? எப்ப நினைச்சிருக்கணும் சிஸ்டர்? எப்ப சிஸ்டர் நென்சி எப்ப நினைச்சிருக்கணும்? 2008 8ஆம் மாசம் 30ஆம் தேதி. அதுக்கு முன்னே யோசிச்சிருக்கணும். இப்ப இதுக்குதான் இந்த ஆளை கல்யாணம் பண்ண சரண் தொல்லை. ஏன்னா சொல்ற தீமை தான், அதை கர்த்தர் நன்மையை மாற்றுவார். போதும் என்கிற மன நிறைவோடு இருங்க, தேவ பக்தியா இருங்க. நம்ம வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, வெறுமையா தான் வந்தோம். இந்த வெறுமையை இப்ப ஏன் நம்ம வெறுக்கிறோம்? இந்த வெறுமையை ஏன் நம்மளால சகிச்சுக்க முடியல? இந்த வெறுமையை ஏன் நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையும் நம்ம கடந்து போகிறதுக்கு நம்மளுக்கு தேவ பலன் இருக்கும். நான் பேசுறது எந்த மாதிரி புரியுது? தேவ பலன் இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். வசனம் சொல்லுது, நம்ம வரும்போது ஒன்றும் கொண்டு வரவில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பதை நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். பாருங்க, தெளிவா போல் போடுறாரு அந்த 8ஆவது வசனத்துல. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் இருக்குதானே? ஆமா தானே? இல்லையா? இருக்கு. சாப்பிடறதுக்கு பூவா இருக்கா? கொடுத்துறதுக்கு கூட இருக்கா? இருக்குதானே? அப்ப இன்னும் என்ன வேணும்? எதுக்கு அந்த கவலை? ஏன் அந்த வேதனை? சில முகத்தை இங்கிருந்து பார்க்கும்போது என்ன ட்ரை பண்ணுங்க. யாராவது முகத்தை பக்கம் பாருங்க, பரிதாபமா இருக்கும். சிஸ்டர் நேதா சொன்னாங்க, பிரசவம் பண்ற எங்களுக்கு தான் எவ்வளவு டெம்டேஷன். ஏன்னா உங்க முகத்தை பார்த்து பிரசவம் பண்ணும்போது சில நேரத்தில் பார்க்காம திரும்பிடும். ஏன்னா பார்த்தோன்னா நான் சொல்லிட்டு போயிடுவேன். வசனம் தெளிவா சொல்லுது, நம்மளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்கு. அல்லேலூயா. ஆனா எதை குறிச்சு கவலைப்படுறோம்? அதுல ஒரு வசனத்தை நீங்க பார்க்கும்போது, பறக்கிற பறவை அது கவலைப்படுறதே இல்லையா? அல்லேலூயா. பூமியில் இருக்கிற நம்ம தான் என்ன பண்றோம்? கவலைப்படுறோம். பல காரியங்களை ஏங்கி சோர்ந்து போறோம். வசனம் சொல்லுது, உன்ன
உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும். போதும் என்கிற சிலவங்க அங்க எல்லாருக்கும் ஐட்டம், சாப்பிட்ற ஐட்டம், கோழி இல்லையா, முட்டை இல்லையா, ஏன் சோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. இது ரொம்ப பேருக்கு இல்லை தெரியுங்களா? ரொம்ப பேருக்கு அப்படிப்பட்ட உணவு கிடைக்கல தெரியுங்களா? ஒரு வேளை சாப்பாடு கூட ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? 3 வேளை சாப்பிட்டு பெருத்து போயிட்டோம். அப்ப என்னது? கவலைப்படும். அல்லேலூயா. 90ல பிறந்தவங்க 90, 80லாம் சாப்பாடோட அருமை எப்படின்னு அவங்களுக்குலாம் கேட்டு பாருங்க. கறி முடிஞ்ச கறி முடிஞ்சிச்சுன்னு அம்மா என்ன பண்ணுவாங்க, சோறை அந்த சட்டியில கொட்டி அதில் ஒரு உருட்டி அதை ஒரு மாதிரி புரட்டி வெளியே வச்சு உருண்டை போட்டு எல்லாரும் வாயிலும் திரிப்பாங்க. சாப்பாடு நடந்துடும். எங்கேயாச்சும் வாய் வருமா, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கொடுப்பாங்க. உருண்டை கொடுக்க மாட்டாங்க. அந்த உதையிலே சாப்பாடு தூங்கிடும். அந்த உதையிலே தூங்கின ஜனங்கள் நிறைய பேர். நம்ம அதில் ஒரு ஆள். முன்னால கத்திரிக்காய்லாம் குடல்லாம் வெளியே வந்துடும். இப்போலாம் கத்திரிக்காய்லாம் நம்மளுக்கு சிக்கன் ரைஸ் மாரி தான் சாப்பிடுறது. காரணம் என்ன தெரியுமா? போதும் என்கிற மனம், இச்சைகள் கூடையா தேவ பிள்ளைகளுக்கு இச்சை. பாருங்க, சிஸ்டர் இருக்காங்க, அவங்க அக்டிவாக அடி வைக்கிறாங்க. இப்போ பக்கத்துல அக்டிவான X50 வந்து நின்றா என்ன எப்படி பார்ப்பாங்க? எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த காடி வாங்கணும், நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல. என்னைக்காவது ஆண்டவர் கொடுத்தது எனக்கு போதும். அல்லேலூயா. இது இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ஆமென். அல்லேலூயா. இது கூட வாழாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ஆமென். கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை போதும் என்கிற திருப்தி நம்மளுக்கு. அல்லேலூயா. ஒரு காலத்துல நம்ம யாராவது நம்மளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்க மாட்டாங்களா? ஆமென். யாராவது நம்மளுக்கு லஞ்சா பண்ண மாட்டாங்களா? ஏன் நான் சொல்றதுன்னா, என்னை ஆண்டவர் ஒரு காலத்தில் நான் அப்படி வாழ்ந்தேன். கர்த்தர் என்னை நடத்தி வந்தார். அந்த இடங்களெல்லாம் கர்த்தர் போஷித்ததை நான் ஏற்றுக்கொண்டேன். கர்த்தர் வழி நடத்துனதை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவர் என்னை மேலும் மேலுமா படிப்படியாக எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி பொறுமையாக ஹம்பலா தேவனோட வார்த்தையில கீழ்ப்படுத்தணும். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துறது. ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு உயர்வு வேணுமா? உங்களை கர்த்தர் உயர்த்தணும், உங்களை ஆண்டவர் உயர்த்தணுமா? போதும் என்கிற மனதுடன் இருங்க. ஆண்டவர் ரொம்ப நன்றி. இந்த உணவை எனக்கு தரீங்களே, இந்த உடையை தரீங்களா, நன்றி ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்கள்கிட்ட இருக்கிற சமாதானம் உங்க கூட சகோதரன் கூட இருக்காது. அவங்க கூட கேட்பாங்க, உனக்கு மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கிற, நீ மட்டும் எவ்வளவு திருப்தியா இருக்க, நீ மட்டும் எப்படி நல்ல நிறைவா இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. இல்லை சொல்லுவாங்க, போராமப்படுவாங்க. அது எல்லாம் என்ன தெரியுங்களா அடையாளம்? தேவன் உங்க கூட இருக்கிறதுனால அந்த நிறைவை கத்த தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லட்டா, சிலவங்க ஆண்டவர் பிள்ளைங்க தான், ஆனா தேவனுக்குள்ள இல்லாதவங்களாம் ராத்திரி தூங்க முடியல. கால் பண்ணாங்க, பசங்க என்னால தூங்க முடியல, பசங்க எனக்கு அந்த தூக்கம் வர மாட்டேதுன்னா காரணம் என்ன? நீ ஆண்டவர் பார்க்கணும். விடிகால் 3 மணி இருக்கு, நீ போனை பார்த்தீங்கன்னா எப்படி தூங்குவ? அல்லேலூயா. சொல்லுதுங்க, பூனை மாரி டிவியை திறந்து ஆண்டவர் முகத்தை பாருங்க. டிவி பார்க்கறது தவறுன்னு சொல்லல, பாருங்க. நானே பார்ப்பேன் என் ஃப்ரீ டைமில். அப்பப்போ என் வீட்டில் என்னுடைய ப்ரோக்ராமே ஃபுட்பால் தான். பாஸ்டர் வந்து கோலங்கள்லாம் பார்க்க மாட்டேன். கோலங்கள் பார்த்தோன்னா என் வீட்டில் பெரிய கோலமாயிடும். கோலம் பார்க்கறதுல கிழங்கும் பார்க்கறதுல பாருங்க. ஆனால் தேவனோட முகத்தை ரொம்ப பாருங்க. இதெல்லாம் காட்டியும் ஆண்டவரை பாருங்க, ஆண்டவர் விசுவாசம். இப்போ நான் நினைக்கிற சீரியல்லாம் ரொம்ப பார்க்கறது இல்லை, விட்டுட்டோம். வேற என்னமோ பார்த்துக்கிட்டு இருந்தது தான் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. இடையில ஒரு பிசாசு வந்துச்சுப்பாங்க, ஒரு பிசாசு.
ஒரு வீட்டுக்குள்ள எல்லாமே தங்குவானுங்களா? 100 நாள் தங்கணுமா? அது பேர் மறந்துட்டேன். என்ன வேணாலும் பண்ணலாமா, என்ன வேணாலும் பேசலாமா, அவன் பேசுறதுலாம் ஒருத்தன் விட்டு கேட்கிறானா? இதை கேட்ட ஆவிகள் குடும்பத்துல அதே செய்யுங்க. அன்னைக்கு ஒரு கணவர் கம்ப்ளைண்ட் பண்றேன், பாஸ்டர் நான் சூப்பர்வைசர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், என் மனைவி என் கதவு ஓரத்தில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? என் சூப்பர்வைசர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர். என் கால் இது ஒட்டு கேட்குதுல்ல, புருப்போட கேட்குது. ஷேடோடா அது என்ன சொல்லுவாங்க நிழல், அது நிற்கிறது அவனுக்கு தெரியுது, அப்படி நேரம் தெரியுது. அவன் வந்து முகத்தை பார்க்க தெரியல, ஷேடோ பார்த்தோன்னா இது என் மனைவி தானே, வேற யாரு அவனுக்கே தெரிஞ்சிச்சு. சார் பாருங்க பாஸ் ஒட்டு கேட்குது, என்னமோ நான் இது பண்றேன். நான் கேட்டேன், ஏமா ஒட்டு கேட்டீங்க? இல்லை பாஸ் ஒட்டு கேட்டாதான் அதனால என்ன செய்யறேன்னு தெரியல, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்? ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா தீமைகளை விட்டு விலகுவீங்க, தீமையான சிந்தைகளை விட்டு விலகு. நீங்க ஆண்டவர் பார்க்கற போதும் என்கிற நம்மளுக்கு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நிறைவான ஆண்டவர் இருக்கார். போதும் என்கிற மனது நம்மளுக்கு என்ன வேணும்? வேண்டும். அல்லேலூயா. தேவ பக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா, ஆண்டோட வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா உங்களுக்கு போதும் என்கிற நிறைவோடு இருக்கணும். நீங்க வரும்போது ஒன்றும் கொண்டு வரல. இப்ப இந்த பூமியில வந்து நிறைய காரியங்களை நம்ம தேடுவோம், புலம்புகிறோம். நான் சொல்றேன், நீங்க புலம்புகிறனால, நீங்க தேடுகிறதுனால, நீங்க அவிசுவாசமாய் காரியங்களை விசுவாசிக்கிறதுனால எதுவுமே வாழ்க்கையில மாறாது. அல்லேலூயா. நானும் சில நேரத்தில் பார்ப்பேன், சிலவங்க ரொம்ப ஆர்வமா ரொம்ப வைராக்கியமா பேசுவாங்க, ரொம்ப வைராக்கியமா டைனமிக்கா பேசுவாங்க. பாக்குறீங்களா பஸ்? நான் எலிஜா மாரி ஜெபம் பண்ணேன்னா ஆண்டவர் அக்கினி இறப்பாருங்க. நான் நீ வாய் கொடுத்து எதுவும் பண்ற விட்டுருவேன். பார்த்தா கடைசியா அப்படி சுத்தி பாஸ்டர் ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர், ஏன்னா உன் வாய் தான். ஒரு சகோதரி வந்து இந்த சபையில இங்க நின்று சாட்சி சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஏற்கனவே ஒரு சபைக்கு போனேன், அந்த சபையில என்ன இல்லைம்மா, அன்பு இல்லைன்னாங்க. பாருங்க, விசுவாசிகளுக்கு எவ்வளவு ஒரு தைரியமோ. அந்த மாதிரி விசுவாசம் கிடைச்சுன்னா இங்க வந்துச்சுன்னா, ஏன் விசுவாசத்தை ஆம்பர் எடுத்து 10 கிலோ ஆம்பர் எடுத்து மண்டையில் அடிச்சு கிராக் காட்டிடுவேன். சொல்லுது சபையில இருந்து, நான் ஏற்கனவே போன சபையில அன்பு இல்லைன்னு. நான் மைக் எடுத்துட்டு அவங்க நினைச்சா நான் வாழ்த்துவேன், சிஸ்டர் இந்த சபையில அன்பே இல்லைன்னு. ஒரே ஒரு வாட்டி தானே நான் சொன்னேன், என்னைக்கு ஒரு நாவு சபையை நியாயம் தீர்க்குதோ, தேவ சமூகத்தை தவறுதலா தீமையா பேசுகிறதோ, தேவனுடைய ராஜ்யத்துல தப்பான காரியத்தை விதைக்கிறியோ, அது உன் வீட்டுல தான் முளைக்கும். ஏன் பாக்குறீங்களா? சபை என்பது யாரு? தீமையை சொன்னோம். சபை என்பது நம்மள பாஸ்டர். ஆமா நம்ம தான். ஆனா அந்த சபைக்குள்ள யார் இருக்கணும்? தேவன் இருக்கணும். தேவன் இருக்கிற சபையை நம்ம தவறாக பேசலாமா, பொல்லாங்க பேசலாமா? இந்த சபை சொல்றாங்க அன்பு இல்லை. நான் போன சபைக்கு நான் சொன்ன சிஸ்டர், இந்த சபையில அன்பு இல்லை, இயேசுவுக்கு மட்டும்தான் அன்பு இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனை பார்க்கிறவங்க உன் நாவிலிருந்து பொல்லாங்கு வராதபடிக்கு உன் நாவை காத்துக்கொண்டு, நீ வரும்போது எதுவும் கொண்டு வரல. அல்லேலூயா. நீ வரும்போது எதுவுமே கொண்டு வரல. கேஸ் என்கிற ஒரு மனுஷன் எலிசா கூட ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தான். அவன் நினைச்சான் எலிஜா கிட்ட இருந்து வந்த அபிஷேகம் எலிசாவுக்கும், எலிசா கிட்ட இருந்த அபிஷேகம் கேயாசிக்கு வரணும். ஆனா அவனுடைய சிந்தனை, அவன் இருதயம் தீமையை விரும்புறதுனால, பொல்லாங்காய் சிந்திக்கிறதுனால, பாவங்களை செய்யும்படி அவனுடைய இருதயம் போனனால வர வேண்டிய அந்த நன்மை, அந்த அபிஷேகம் அவனுக்கு வராம போனது. இன்னைக்கு தேவன் மூலமாக வர வேண்டிய நன்மைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னு சொன்னா போதும் என்கிற மனதோடு கர்த்தர் உயர்த்துவார், தேவன் உயர்த்துவார். நம்மளுடைய இருதயம் ரொம்ப இச்சைகள், ரொம்ப ஆசை, ரொம்ப விருப்பம்.
ஏன் அந்த சபை நடத்தும் போது இருக்கிற ஒரு 2-3 வருஷம் எனக்கு வெளிநாட்டுல இருந்து எனக்கு சிஸ்டர் தெரியும், ஒரு சிஸ்டர் வெளிநாட்டுல எந்த ஊருன்னு தெரியல, அவங்க எங்களுக்கு ஃபேஸ்புக்ல கனெக்ட் பண்ணாங்க. நான் வந்து ஒரு சிஸ்டரா இருக்கிறேன், இந்த மாரி நான் ஜோம் பண்ணும்போது காட் என்னோட ஸ்பீக் பண்ணாரு, இந்த சபையை பிளஸ் பண்ண சொல்லி நான் அந்த சபையை பிளஸ் பண்ண போறேன், நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுடைய டீட்டெயில் எனக்கு அனுப்புங்க, உங்க அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க, நான் வந்து இந்த சபைக்கு ஒரு டொனேஷன் கொடுக்க போறேன். இந்த டொனேஷன்லாம் நம்ம கடந்து வந்தாச்சு. இந்த டொனேஷன்ல எவ்வளவு ஓட்டம் இருந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்ப நான் சொன்னேன், இது நம்மளுக்கு பிரச்சனை, விசுவாசத்திலே நம்ம போலாம், இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்ப சிஸ்டர் சொன்னாங்க, சரி சிஸ்டர் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணு. நான் சொன்னேன், இட்ஸ் ஓகே சிஸ்டர், ரொம்ப நன்றி ஆண்டவர் எங்களுக்காக உங்கள்கிட்ட பேசுனதுக்கு. ஆனா அதே ஆண்டவர் எங்கள்கிட்ட என்ன சொல்றாருன்னா, வேற ஏதாச்சும் ஒரு சபைக்கு கூட எங்க சபைக்கு வேண்டாம். இப்ப இங்க இருந்து நான் இவ்வளவு விசுவாசமா பேசுறேன், உட்காந்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க, எப்படி யோசிக்கிறீங்க சொல்லிட்டா, ஆசருக்கு உலகம் புரியல. அப்பயே அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி இருந்தாருன்னா 2 பில்டிங் வாங்கியிருக்கலாமே, எவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லையே. நான் சொல்றேன், உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், தேவன்கிட்ட இருந்து வருகிறத நம்ம வாழ்க்கையில் யாரும் திருட முடியாது. சத்தமா சொல்லுங்க ஆமென். தேவன்கிட்ட வருது யாராவது திருட முடியுமா? முடியாது. ஆனா உங்கள்கிட்ட இருந்து நீங்க சம்பாரிச்சு, நீங்க தேடி, நீங்க வச்சிருந்து திருடு போதா இல்லையா? போதா இல்லையா? ஏன் போது? என்னமா ஏன் தெரியுமா? போதும் என்கிற மனசு நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா, எவ்வளவு குறைவுகள் மத்தியிலும் நம்ம நிறைவா இருப்போம், எவ்வளவு நிறைவுகள் மத்தியிலும் தெய்வ சமூகத்துல நிலைச்சிருக்கும். அல்லேலூயா. சிஸ்டருக்கு அல்சுபத்துக்கு தான் புரிஞ்சிருக்கு நான் என்ன சொல்றேன். ஒரு வறுமை உள்ளவன் இந்த சபையில வந்து ஆண்டவர் தேடணும், செபிச்சான், ஜெபம் பண்ணா, ஆண்டவரே எனக்கு தாங்க தாங்க தாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிச்சான். இப்ப ஆண்டவர் சமூகத்துக்கு வரத்துக்கு, சபைக்கு வரத்துக்கு அவனுக்கு நோ டைம். ஏன் தெரியுங்களா? சோலமன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு. தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. எவ்வளவு ஆசீர்வாதம் பெருகினாலும் அவன் தேவனுக்குள்ள நிலையா தான் இருந்தான், நிலைச்சுதான் இருந்தான், உண்மையா இருந்தான். நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் உயர்வுகள் வந்தாலும், எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில தேவன் உயர்த்தினாலும், நீ ஆண்டவருக்கு எப்பொழுதும் உண்மையா இருக்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாஸ்டருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கியா? ஃபிங்கர் பிரிண்ட்ல பாஸ்டர் சம்பாதிக்கணும், பெருகணும்னு சொன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பாஸ்டருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, இன்சூரன்ஸ் ஏஜென்டா சேருங்க, உங்க விசுவாசத்துல போடுங்க, மாசம் ஒரு 4000 வெள்ளி வரும். ஏஜென்ட் ஆகலாம், ஃப்ரீ டைம் லாட் இல்லையா? கர்த்தர் நம்மளை அழைச்சாருன்னா, தேவன் நம்மளை ஊழியத்தில் தெரிந்து கொண்டாருன்னா, ஆண்டவர் நம்மளை நடத்துவார். ஆண்டவரை பாருங்க, வரும்போது இன்னும் கொண்டு வரல. வசனத்தை படிப்போம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும். ஐஸ்வர்யவான்களாக சொல்லி கொடுங்க உங்க பிள்ளைக்கு. இப்போ எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க, அது கேட்கறதெல்லாம் கொடுத்துருவீங்க. நாளைக்கு தேள் கேட்டா கொடுத்துருவீங்களா? சரி சாப்பிடுன்னு. பூரா கேட்டா கொடுத்துருவீங்களா? சாப்பிடுமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. பாம்பு ஓடிக்கிட்டு பிடிச்சி சாப்பிடு அப்படின்னு கொடுத்துருவீங்களா? சொல்லுங்களேன். ஒரு பால்ல வந்து ஏதோ இது பள்ளி விழுந்துருச்சு, எடுத்து தூக்கி போட்டு குடிமான்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. பிள்ளை கேட்கும் போது தவற எடுத்துக்காதீங்க. தாய் தகப்பனுக்கு கொஞ்சம் அறிவு வேணும். அதேதான் விசுவாசிகள் எல்லாம் பேசுறாங்கன்னு பாஸ்டரும் அறிவில்லாம பேசக்கூடாது. நான் அறிவோடு தான் பதில் சொல்லுவேன். நீ எல்லாம் கேட்ப, நீ எல்லாம் கேட்கறது நான் தர முடியுமா? இல்ல,
கர்த்தர் உன்னோட வாழ்க்கையில எதை வைத்திருக்கிறாரோ அதை தான் நான் தர முடியும். நீ ஓடுறதுக்கு தான் உனக்கு பலம் இருக்குன்னா, நான் தீர்க்கதரிசனத்துல சாரா நீங்க வந்து பரப்பீங்கன்னு சொன்னா எப்படி? அது ஓடுறதுக்கு தான் பலம் இருக்கு. உங்களுக்கு ஓடுறதுக்கு தான் பலம் இருக்குன்னா அந்த ஓடுகிற பலத்தை கொடுப்பாரு, எனர்ஜியை கொடுப்பாரு. பறக்கிறதுக்கு கொடுக்க மாட்டார். பறக்கிறதுக்கு ஆண்டவர் புறாவுக்கு கொடுத்திருக்காரு, காக்காவுக்கு கொடுத்திருக்காரு. நம்மளுக்கு பறக்க தேவன் கொடுக்கல, நடக்க கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அந்த சூழ்நிலையை, கர்த்தர் வைத்திருக்கிற அந்த சூழ்நிலையை நீங்க ஏற்றுக்கொண்டு போங்க. தேவ பலத்துல ஏற்றுக்கொண்டு போங்க. ஆண்டவருடைய சித்தத்துல கீழ்ப்படிஞ்சு போங்க. ஆண்டவருடைய விருப்பத்துக்கு இடம் கொடுங்க. ஏன் உங்களுடைய சுயத்தை, உங்களுடைய மாமிசத்தை, உங்களுடைய இச்சைகளை நீங்க கொண்டு வரீங்க? அன்னைக்கு ஒரு சகோதரன் எனக்கு கால் பண்ணிட்டு, பாஸ்டர் எனக்கு ஒரு ஜெபம் பண்றீங்களா அப்படின்னு. ஏமா என்னாச்சுன்னு. பாஸ்டர் நாங்கள் ஏற்கனவே 3 வீடு வச்சிருக்கிறோம், இன்னொரு வீடை வாங்கலாம் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அப்படியாம்மா, சரி நல்ல காரியம் தான், ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஒரு 2 மாசம் கழிச்சு அடிச்சுட்டு, என்ன பாஸ்டர் உங்க ஜெபத்துல பவர் இல்லைன்னு. ஏன் சார் என்ன பவர் இல்லைன்னு? இல்லை, அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைக்காம அந்த லோன் எங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சு, நீங்க ஜெபம் பண்ணீங்களா? இல்லைன்னு. ஜெபம் பண்ணேன். ஏன் பாஸ்டர் கிடைக்கல அப்படின்னா, ஜெபம் நான் யார்கிட்ட பண்ணேன்? அந்த ப்ராஜெக்ட் செஞ்சானே அவனுக்கா பண்ணேன், இல்லை பேங்காரனுக்கா பண்ணேன்? அவன்கிட்ட போய் சொன்னேன், டே இந்த மாதிரி A B வராங்க, அவங்களுக்கு அப்ரூவ் பண்ணியிருப்பேன் லோனு அப்படியே நான் சொன்னேன். நான் தேவன்கிட்ட கேட்கறத அது வராம போகுதுன்னா தேவனுடைய சித்தம் இல்லை. ஜெபிக்கிறது என்னோட வேலை. உனக்கு கிடைக்கணுமா கிடைக்க கூடாதுன்னா தீர்மானம் பண்றது கர்த்தர். தேவன்கிட்ட போய் கேட்பீங்களா, ஏன் ஆண்டவர் எனக்கு தரலன்னு கேட்பீங்களா? சொல்லுங்க. சிலது இருக்கு, தேவன்கிட்ட போயிட்டு சண்டை போடும். ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல தெரியுமா? இப்பயே பாதி சண்டைக்காரி நீ. அதை கொடுத்துட்டா நீ என்ன பண்ணுவ? முழு சண்டைக்காரியா மாறி. இப்பயே உன்னோட விசுவாசம் அந்தரத்தில் ஆடுது. அதை கொடுத்துட்டாங்க என்ன ஆகும்? விசுவாசம் என்ன ஆகும்? அவிசுவாசியா இருக்கு. விசுவாசியா இருந்த நீ அவிசுவாசமா ஆகிறதுக்கு காரணம் என்ன? தேவன் தந்தனா. அதுக்குதான் தேவன் தரணும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை தருகிறான்னா உன் வாழ்க்கையில மாறுதல் வரணும். பாருங்க, திருப்பி நான் அந்த அண்ணால சொல்றேன். அண்ணாளுக்கு தேவன் சாமுவேலை கொடுத்த பிறகு அவள் பொருத்தன கவனன் அவ சொன்ன, ஆண்டவரே எனக்கு நீ ஆண் குழந்தை கொடுத்தீங்கன்னா நான் சமூகம் தரேன் அப்படின்னு சொன்ன. ஆண்டவர் அந்த உண்மைத்துவத்தை பார்த்தானே குட்டத்தா. பாருங்க, எத்தனை குழந்தை? 5 பிள்ளை பிறக்க தேவன் கிருபை செய்யும். உண்மைத்துவம். ஆண்டவர்கிட்ட சொன்னதை செய்யுங்க. நீங்க ஏன்ட்ட சொல்லல, நீங்க சபையில சொல்லல, நீங்க யார்கிட்ட சொல்றீங்க? நீங்க தேவன்கிட்ட சொல்றீங்க. நீங்க தேவன்கிட்ட பேசுறீங்க. நீங்க தேவன்கிட்ட நீங்க பேச வேண்டிய நீங்க மனுஷன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. தேவன்கிட்ட பேசுங்க. ஆண்டவருடைய காது உங்களோட சத்தத்தை கேட்கு, பதில் தரும். இன்னைக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. வாசிப்பாங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அவிழ்த்துகிற மதி கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பாருங்க, ஐஸ்வர்யம் என்ன கொண்டு வருது? ஹலோ, ஆசீர்வாதம். ரொம்ப பேர் ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா எல்லாம் கை தூக்கி வருவீங்களா? இப்போ உங்க வீட்டுக்கு உங்களோட மெசேஜ் வருது, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10,000 வெளியே வருதுன்னு ஒரு மெசேஜ் வந்துருச்சு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி நிம்மதியா கண்ணை மூடி தூங்குவீங்க? எத்தனை பேர் தூங்காம அந்த போனையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க? முக பாகவனம் வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன். இன்னைக்கு எல்லாம் ஆன்லைன் ப்ரேயர் தான். காலையில் நாளைக்கு 8 மணிக்கு அடிக்கலாம், யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. மேபி 12-1 மணி மேலே தான் ஃபோன் எடுப்பாங்க. ஏன் சிஸ்டர் நேற்றெல்லாம் தூங்கவே இல்லை சார்? ஐயா, ஆசீர்வாதம் என்பது உலகத்திலிருந்து வந்துச்சுன்னா இதை எதை கொண்டு வரணும் வசனம் போடுது பாருங்க. வாசிமா. சோதனையிலும்
கண்ணியிலும் ஆசீர்வாதத்திலிருந்து படி. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். இது மாதிரி யாராவது கத்து கொடுத்துருக்காங்களா நம்மளுக்கு? சம்பாரி சம்பாரி, எவ்வளவு நாள் சம்பாரி, ராவம் பகலும் சம்பாரி, மனைவி விட்டு ஓவர் டைம் சொல்லு, பிள்ளைய பார்க்காம நீ இன்னும் சம்பாரின்னு உலகம் சொல்லுது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? சிலவங்களுக்கு ஆண்டவர் 5 நாள் வேலை கொடுத்துருப்பாரு. அதுல நிறைவானது நம்ம குடும்பம் செலவு பண்ணி ஒரு 500 வெள்ளி நம்ம வந்து சேர்த்து வைக்க வேலை இருக்கு. ஆனா நம்மளுக்கு பத்தாது. அந்த சனிக்கிழமை ஓவர் நைட் ஓட்டி போனா அதுல ஒரு $100 கிடைக்கும். மாத்துனா 300 ரிங்கிட், 500 300 எவ்வளவு? 800. இதை சேர்த்து வச்சா ஒரு 3 வாரத்துக்கு 4 வாரத்துக்கு எவ்வளவு ஆச்சு? ஏன் நான் சொல்றேன், ஐஸ்வர்யம் என்பது நம்மளுக்கு என்னத்தை கொண்டு வரும்னா நன்மை இல்லை, நம்மளுக்கு சோதனை கொண்டு வரும், பிரிவினை கொண்டு வரும், ஆபத்தை கொண்டு வரும், போராமைகள் கொண்டு வரும். வசனம் தெளிவா சொல்லுது, ஐஸ்வர்யம் நீங்க சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லல, ஐஸ்வர்யத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டாம்னு சொல்லல. அது தேவனிடத்திலிருந்து வருகிறதுனா நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. உன்னுடைய இச்சையில, உன்னுடைய விருப்பத்துல, உன்னுடைய ஆசையில போகும்போது அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் சோதனை வரும், சோதனை வரும். என்ன சோதனை வரும்? இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாமே. அல்லேலூயா. பாருங்க, சிங்கப்பூர்ல இருந்து ஜேபிக்கு வரதுக்கு டெய்லி வந்துடலாம். ஆமா தானே? ஓகே, ஒரு 2000 வெள்ளி சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், மாத்தினீங்கன்னா இங்க 6000 வெள்ளி. ஓகே, நல்ல சம்பளம். ஓகே, அந்த கம்பெனியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சவுதி அரேபியால ஒரு வேலை. அங்க போங்க, இதோட 3 மடங்கு சம்பளம் உங்களுக்கு கூட. என்ன பண்ணுவோம்? மலேசியாவுக்கு பாய் பாய், ஷாலும் கிரைச்சேச்சுக்கு பாய் பாய், முக்கியமாக பாஸ்டர் ஜேக்கப்க்கு பாய் பாய், கடைசியா இயேசுக்கும் பாய் பாய். எங்க போயிருவீங்க? சவுதி அரேபியாவுக்கு போய் போல் ஒரு முக்காடு போட்டுக்குவாரு, ஒரு தலைமை போட்டுக்குவாரு, சிஸ்டர் ஒரு போட்டுக்குவாங்க, எல்லாம் வேற மாரி இருப்பாங்க. பணம் எடுத்து அனுப்புவாங்க பாஸ்டருக்கு ஃபேஸ்புக்ல, சிங்கத்தோட வருவாங்க. அந்த சிங்கத்தை பிடிச்சி பாத்தீங்களா, பஸ் சிங்கம் வாங்கிட்டேன், நீ என்ன வேணாலும் வாங்கிட்டு போ, ஆத்துமா இறந்து போயிட்டேன். ஏன்? நம்மளுடைய இச்சைகள் தோண்டும்படி, நம்மளுக்குள்ள இச்சைகள் வரும்படி நம்மளுக்கு என்ன வரும் தெரியுமா? சோதனை வரும்னு சொல்லுது. எப்ப ஐஸ்வர்யத்தை தேடுறோமோ, சிலவங்களுக்கு ஆதங்கம், நான் இன்னைக்கு வேலைக்கு போமா வர பாஸ்டர் சோறு கொடுப்பாரா? அதான் சோறு போடுறேன்னு ஆவிக்கு ஒரு சோறு போட்டுக்கிட்டு, என்ன சோறு வேணும் உனக்கு? கோழி ரோஸ்டர் வேணுமா? அதை தர சாப்பிடு. பொன்னி அரிசி வேணுமா? புலத்த அரிசி வருமா? அவிச்சு கொடுக்குற சாப்பிடு. பாஸ்டர் சோறு. எனக்கு சோறு ஆண்டவர் தான் தராது. எனக்கு தர ஆண்டவர் ஒன்று தர மாட்டாரா? சிலவங்க நான் சாப்பிட்டு போனதான் பாஸ்டர், வேலைக்கு போனதான் பாஸ்டர், என் மனைவி என் பிள்ளைகளும் 3 வேளை சாப்பிடுவாங்க. இப்போ ஒண்ணு, நீ இருக்கிற இல்லையோ போஷிக்கிற கர்த்தர் அவர் போஷிப்பார். அந்த விசுவாசம் வேணும். எந்த விசுவாசம்? போஷிக்கிற கர்த்தர் உங்க கூட இருந்தார்னா, யாரு இருக்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் போஷிப்பார். தேவன் போஷிக்க செய்வார். காகத்துக்கு என்னையா தெரியும்? போய் எலிஜாவுக்கு என்ன கொடுத்த அப்பத்தை கொடுக்க காகத்துக்கு என்ன தெரியும்? போஷிச்சார் ஆண்டவர். இன்னைக்கு நம்மள ஆண்டவர் போஷிக்கிறார் தெரியுங்களா? அநேக இடங்கள்ல உங்களுக்கு தெரியல, ஆனா கர்த்தர் அவர் கட்டளையிட்டு உங்களுக்கு போஷிக்கிறார். அல்லேலூயா. சிலவங்களுக்கு தேடுகிறாங்க கண்டடையில, ஆனா நம்ம தேடல, தேவனை மட்டும் நம்பி இருக்கிறோம், கண்டடைகிறோம். அல்லேலூயா. நம்ம அமர்ந்து இருக்கிறோம். போல என்ன சொன்னாரு?
பாஸ்டர் எனக்கு பிசினஸ் வந்துகிட்டே இருக்குன்னா நீ அமர்ந்து இருக்கிற தேவன் கண்டடைய செய்கிறார். அல்லேலூயா. எவ்வளவுதான் உன்னோட பலத்துல நீ தேடும் போது, எவ்வளவுதான் உன்னுடைய முயற்சி அதெல்லாம் ஃபெயிலியர், நீ தேவ சமூகத்தில் அமர்ந்து பாரு, கர்த்தர் கண்டடைய செய்வார். இன்னைக்கு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனை ஒன்னாவது உங்களுக்கு டெம்டேஷன் வரும். நீங்க என்ன பார்த்து கேட்கறீங்க, ஏன் பசங்க எனக்கு சோதனை வருது, ஏன் பசங்க எனக்கு நெகட்டிவா வருது, ஏன் பசங்க எனக்கு கலக்கம் வருது, ஏன் பசங்க என் வாழ்க்கையில உபத்திரம் வருது, ஏன் பசங்க இப்படிப்பட்ட காரியங்கள் வருதுன்னா நீ தேடுகிறது என்னது? நீ தேடுறது என்னது? உன் இருதயத்தில் இருக்கிறது என்னது? இச்சையா? உன் இருதயத்தில் இருக்கிறது ஐஸ்வர்யமா? உன் இருதயத்தில் இருக்கிறது பேராசையா? பேராசை வெறும் சொல்லுங்களேன். நான் பார்த்து முறைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, நான் முறைக்கிறாங்க, சிரிப்பு முறைக்கும். நான் சொல்றேன், போதும் என்கிற மனதுடனே இருங்க, ஆசீர்வதிக்கிற கர்த்தரை பாருங்க, உங்களுக்கு கர்த்தர் நிறைவாய் நடத்துவார். அப்புறம் சோதனையும் கண்ணீரும். நீ ஏன் கண்ணீர் விடுற? யோசிச்சு பாருங்க, ஏன் கண்ணீர் விடுறீங்க? நேற்று ஒரு சகோதரர் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், ஏன் பாஸ்டர் எனக்கு எந்த ஒரு உயர்வு இல்லை, நிறைவு இல்லை, ஏன் கண்ணீர் விடுற? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்க. கண்ணீர் விட கர்த்தர் விட மாட்டார். ஆனா கண்ணீர் விடுறன்னா ஐஸ்வர்யத்தை விரும்புகிற, தேவன் நடத்துகிற இந்த சூழ்நிலையை நீ விசுவாசி, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு வாசிக்கமா. கண்ணீரும் மனுஷரை கேட்டிலும். கண்ணீருமா? கண்ணீனா எதுலயாவது நீ என்ன பண்ணிக்குவ? கண்ணீர். இப்ப பார்த்தா கண்ணீரும்னா எத்தனை பேர் உடும்பு காட்டு பண்டிகைலாம் பிடிச்சவங்கன்னு தெரியும். அதுக்கு ஒரு மாதிரி கண்ணி வைப்பாங்க கம்பியில. ரஃபியா கயிறுல வைக்க மாட்டாங்க, ரஃபியா கயிறு பிச்சுட்டு போயிடும். அந்த இரும்பு கம்பியில அந்த கண்ணியை வைப்பாங்க. அதுல ஏதாச்சும் ஒன்று மாட்டிக்கிச்சுன்னா அது தப்பிச்சே ஓட முடியாது. நீ வேணா காலை வச்சு பாருங்க, அதுல ஓட முடியாது. அது இறுக்கிக்கும். அந்த மாரி உங்களுக்குள்ள அந்த ஐஸ்வர்யம் என்கிற ஒரு பேராசை, ஒரு ஆசை வந்துருச்சுன்னா அதுல நீ மாட்டிக்குவீங்க. உங்க இருதயம் தேடுறது, சம்பாதிக்கிறது, ஐஸ்வர்யத்துல அந்த காரியத்தின் மேல நோக்கமா இருக்கும். அதனாலதான் யூதாசு வஞ்சிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த ஐஸ்வர்யத்தை விரும்புகிறான், இயேசுவை காட்டி கொடுக்கிறான். அவன் இருதயம் தேவனை விட்டு தூரமா போய் இயேசுவை காட்டி கொடுக்கும்படி அந்த படம் என்ன பண்ணுது? அவனுடைய இருதயத்தை கண்ணி மாட்டி வச்சு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப ஃபாரினர் மலேசியாவில் நடக்கிறது. நிறைய பிசினஸ் செய்யறாங்க, நிறைய வாகனத்தை பைக்கிறாங்க, நிறைய மோட்டார் பைக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அந்த வாகனத்தோடைய பேர், அந்த கிராண்ட்ல யார் பேர் இருக்குன்னா அவங்க பேர் இல்ல, லோக்கல் நம்ம மலேசியன் யாரோட பேரு பிசினஸ் செய்யற அவங்க பேர்ல பாருங்க, மலேசியன் லோக்கலோட பேரு. எப்படி கேட்டா அவங்க சொன்ன மாசம் நான் இவ்வளவு கொடுக்குற இந்த லைசனுக்கு இந்த பேருக்கு நான் தரேன், அதனால அந்த பிசினஸ் செய்யறேன். அதோடைய நோக்கம் என்னன்னா அவங்க அந்த பணத்தின் மேல விருப்பம் வைக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க? அந்த பேரை கொடுக்குறாங்க. இது போலதான் என்னைக்கு உங்களுடைய இருதயம் ஐஸ்வர்யத்தின் மேல நோக்கமா இருந்துச்சுன்னா எதுலையாவது மாட்டிக்குவேன். எதுலையாவது மாட்டிக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? உங்களுடைய இருதயம் எது மேல இருக்கு? எது மேல இல்ல? தேவன் மேல இல்ல. நீங்க ஆண்டவர் மேல இருந்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யத்தை பெரிதா எண்ண மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலவங்க, நான் தவறுகால சொல்ல, நல்லதுதான், எடுத்து வச்சுங்க, நல்லதுதான். இவர் செத்து போனார்னா உங்களுக்கு 3 லட்சம் கிடைக்கும், அதனால இதை எடுத்து வச்சுங்க, இன்சூரன்ஸ். சாவறதுக்கு முன்னே ப்ரொஃபஸி இல்ல, நல்லது, நான் தவறு. பட் உலகம் என்ன நம்மளுக்கு டீச் பண்ணுதுன்னு சொல்றேன். உங்களுடைய அறிவை, உங்க சிந்தைய தேவனோட வார்த்தையை திரும்பினீங்கன்னா நான் சொல்ற காரியத்துல உங்களால நிதானிக்க முடியும்.
வசம் உங்களுக்கு தெரியுமா? அங்க காட்டு கொடுத்தாதான் அவன் வந்து பிளேட்டை வைக்கிறான், நல்லது. ஆனா உலகம் என்னத்தை காட்டுது? தீமையை காட்டுது, தீமையை வெளிப்படுத்துது, தீமையை சொல்லி உன்னை வந்து சிந்திக்க வைக்குது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மளை தெளிவுபடுத்தணும். நீங்க எதுலயும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஐஸ்வர்யம் என்ன கொண்டுடுதா? சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷனை கேட்டில் தீமை, மனுஷனுடைய விரோதம், மனுஷனுடைய பகை. இப்ப 2 பேர் பக்கத்துல எவ்வளவு ஃப்ரெண்டா இருக்காங்க, ஆமா தானே? பாருங்க, 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட். இந்த சிஸ்டர் இல்ல அவங்க இல்ல 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் நீங்க எப்படி பண்ணீங்க? 10,000 வெளி கொடுத்துட்டாங்க. 1 மாசம் கழிச்சு அவங்க 2 பேர் கொடுத்தவங்க வாங்கினவங்ககிட்ட வந்து கேட்கறாங்க வச்சுங்களேன், எங்க 10,000 வெளி நீ எப்ப கொடுத்த அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன நடக்கும்? 2 ஆணும் அப்படி இப்படி தலையாட்டுறதுக்கு வேணுங்க. என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? உலகம் ஒன்று தானே உலகம். 2 உருண்டையா மறந்து பார்த்துருக்கீங்களா? அப்போ பார்ப்பீங்க. ஒரு பணம் அன்னைக்கு யாருக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, மாஸ்டர் இந்த பணத்தினால எவ்வளவு பெரிய பிரச்சனை. இது உங்களுக்கு தெரியாதா? பணம் என்றாலும் பிணமும். செத்து போன ஒரு பாடி வாய் திறக்குதா? உலகம் சொல்லி கொடுக்குது பாருங்க. செத்து போன பாடி வாய் பொழுதுதான், எப்படா பணத்தை போடு. முன்ன உள்ளவங்களா ஒரு நம்பிக்கை. செத்துட்டாங்கன்னா அது சாவதுக்கு முன்னா உயிர் இழுக்குதுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து பால் ஊற்றுவாங்க. நானும் ஊற்றி இருக்கிறேன். எங்க தாத்தா சாவ போறேன்னு எல்லாரும் ஊத்திட்டாங்க. எல்லா பேரும் என்ன, நான் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கேன், என்னை தேடி பிடிச்சி கொண்டு வந்தாங்க. ஊத்து, எங்க தாத்தா சாவ போறாரு, ஊத்து, நம்ம தாத்தா சாவ போறாரு. நான் ஊத்துறேன், அவரு தண்ணி குடிச்சிட்டு சாந்தா இருக்கிறாரு, பால் குடிச்சிக்கிட்டே தான் இருக்காரு. சரி, இப்படி ஒரு பழக்கம். எப்படி பழக்கம்னா, ஒருத்தவங்களோட உயிர் ரொம்ப இழுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆசையோ அதை அவங்களோட வாயில போட்டீங்கன்னா இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி எங்க ஊர்ல வந்து இவங்களுக்கு தங்கம் மேல ஆசைன்னா தங்கத்தை லேசா ஃபுல்லா லேசா நோக்கி கொஞ்சோண்டு போட்டோன்னு இறந்துருவாங்க. இப்ப நான் அதை யோசிச்சு பாக்குறேன், அதெல்லாம் மர்டர் தெரியுங்களா? அது கொலை முயற்சி. அது தெரியாம சிலவங்க இதெல்லாம் செய்யறாங்க. கொலை முயற்சி. Tiga kosong dua. Karena kesaksian gantung sampai hidup. இல்ல மதி. நம்ம ஆளுங்க கத்து கொடுக்கறத கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா, ஐயோ பயங்கரமா இருக்கியா. எனக்கு ஒரு பாட்டி, நம்ம கப்போம்ல ஒரு பாட்டி வெட்டு கத்தியில கை வெட்டிருச்சு. எங்க அம்மாவுக்கு வெறுக்கு வெட்டி வைக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் வெட்டிட்டேன், கை வெட்டிருச்சு. கை வெட்டினா என்ன பண்ணோம், நம்ம இப்போ என்ன செய்கிறோம், நவீகமா லேட்டஸ்ட் என்ன பண்ணுறோம், ஐஸ் கட்டி வைக்கிறோம், ஏதாச்சும் வச்சு சுட்டி போயிடும். அந்த பாட்டி என்ன பண்ணுச்சுன்னா வாயில போட்டுருச்சு. குரங்கு புயல வெத்தலை நம்ம எல்லாத்தையும் போட்டு அவங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு அவங்கள போட்டு எல்லாம் அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க ஆட்டுக்கு போடுற என்ன பண்ணுவாங்க, கடுகா ஏதோ போடுறாங்க. அவங்க அமிச்சுக்கிட்டு இருந்த கரெக்டா வெட்டுக்கிட்டு இருந்தா என்னோட நீ வாடா பெரிய அப்படின்னு போட்டு அது நினைக்கிற எம்ஜிஆர் படம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். கையில கிழிச்சு ஒரு கட்டு கட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க. எங்க இடத்துல வந்து டாக்டர்லாம் இல்லை, ட்ரெஸ்ஸர் எங்க கப்போம்னா ட்ரெஸ்ஸர்னு கூப்பிடுவாங்க. ட்ரெஸ்ஸர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜோட பிரிவு. அவர் தான் எங்களுக்கு கடவுள். ராத்திரி 12 மணிக்கு போனாலும் ட்ரெஸ்ஸர் வருவார் கைலியோட. இவ்வளவு நேரம் ஆவியில பிரசனம் பண்ண யாருமே சரி. இப்ப ஆவியில தான் பிரசனம் பண்றேன், சந்தேகம் வேண்டாம். அது ஆவியானவர் தான். அந்த ட்ரெஸ்ஸர் நினைக்கிறேன் இந்த பொணத்துக்கு குழி நோண்டுவாங்க புதைக்கிறதுக்கு. அந்த வேலை செஞ்சாரானே தெரியல. ஐயோ நோண்டி எடுக்கிறாரு பாருங்க. ஏசிக்கிட்டே ஷாப்பா நீ போடுவோமே வராங்க தருவதாலாம் நீ வச்சாங்க. நம்மளுடைய ஐடி நாலேஜ் சயின்டிஸ்ட் நம்ம ஆளுங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. ரத்தம் நிக்கிறதுக்கு சின்னாம்பு தடை வருது, எச்சு துப்புறது,
சிலவங்க நீ நல்லாவே இருக்க மாட்டான்னு வீசுவாங்க பாருங்க. என்னமோ எசிட் எடுத்து மேல ஊத்துற மாதிரி ஒரு நம்பிக்கையில மண் எடுத்து போடுவாங்க. எது நடக்கும் ஐயா? மனுஷனால் உண்டாகப்பட்டது ஒன்றுமே தேவனுக்கு முன்பாய் நிற்காதியா. தேவன் எப்பொழுதும் பெரியவர், அவர் சர்வ வல்லவர். ஆமென். வசனம் சொல்லி முடிச்சிருக்கோமா? மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற. ஐயா, நீங்க மனுஷனுடைய நோக்கத்துல போறீங்கன்னா அது அழிவை கொண்டு வரும். என்ன கொண்டு வரும்? அழிவை கொண்டு வரும். உன் பாதை சரியில்லைன்னா கர்த்தரிடத்துல அந்த மன திரும்பு, தேவனிடத்துல திரும்பி வா. நான் முடிச்சிருப்பா. மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பல விதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். கடைசியாக பிலிப்பியர் 4:11-13 நம்ம இதை வாசிக்கிறோம். வீட்டுல போய் தியானிங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஏன் பிலிப்பியர் 4:11-13? பிலிப்பியர் 4:11-13. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த வசனம் ஒரு வெளிச்சம், ஒரு தெளிவை கொண்டு வரும். நீங்க எந்த நிலையில இருந்தாலும், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க போலுக்கு மட்டும்தான் தெரியுது. நான் வச்சு நான் பசங்க மாரி நீங்க அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சிஸ்டர் டிபரா, நீங்க எந்த நிலையில இருந்தாலும், ஆமா தானே சிஸ்டர்? நீங்களும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கர்த்தர் நல்லது. நம்ம எந்த நிலையில இருந்தாலும், ஷாயிஷாக்கா, சீங்கோயிலா, சீன கத்திரிக்கா, எந்த நிலையில இருந்தாலும், சிஸ்டரோ ரவீந்திரன் ஆடாதீங்க. எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு தடுமாறாது. சிறிதுங்க நம்ம சபையில எல்லாம் பிஹெச்பி தெரியுங்களா? தெம்பரி டான்ஸ் இல்லை, பரதநாட்டியத்தில் பிஹெச்பி பெரிய பரதநாட்டியம் தெரியுமா? பிரச்சனை வந்துருச்சுன்னா பசு என்ன ஒரு மாதிரி பயமுறுத்திருக்கேன். எந்த நிலையில வசனம் சொல்லுது? ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். எப்படி இருக்கணும்? ஷாலம் சபை, கிறிஸ்துவின் சமாதானத்தின் திருச்சபை. பாஸ்டர் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரே ஒரு போத்தம் வாங்கிருங்க. போத்தம் கையுமா இருக்கு. பழைய ஆடு சிரிக்குது மாதிரி பழைய ஞாபகம். யார் கையில ஒரு போத்தை பார்த்தேன் கிறிஸ்துமஸுக்கோ குட் ஃப்ரைடேக்கோ அடி இருக்கு. மன ரம்யமா சந்தோஷமா எந்த நிலையிலும். சிஸ்டர் காடி அடிபட்டுருச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் மொத்த காடி வாங்கி 2002 காடி அடிபட்டுச்சு. நான் ரோட்ல உட்காந்து அப்படி பென்சான் இருக்கிறேன். நான் அப்படிதான் நினைச்சுட்டு போறேன். சிஸ்டர் அதே மாதிரி ஒரு மாதிரி எங்க பென்சானா இருப்பாங்க. பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்தனை அடிச்சுட்டேன். அந்த அண்ணன் பேசு. நான் பார்க்கறேன், இல்லைன்னா ஒரு மாதிரியா இருக்கு. ஐயா, மன ரம்மியமா இருங்க. அல்லையா, எந்த சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? இன்னைக்கு வீட்டுக்கு போறீங்க, சோறு எல்லாம் கெட்டு போச்சு, எப்படி இருப்பீங்க? எனக்கு நடந்த ஒரு கொடுமையை சொல்லிட்டா. நான் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னே எங்க அத்தை வீட்டுல தான் பேச்சுலராங்க. வீட்டு ஆராதனை முடிஞ்சு வந்துட்டேன். சோறு கெட்டு போச்சு. என்கிட்ட அவங்க சொல்லல. நாசுகாரம் பரட்டி கமக்கமாக கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு தான் என்ட்ரன்ஸ்ல சிங்கப்பூர் கஸ்தா மாரி ஒரு பேரியர் இருக்க நாக்கு, அது சின்ன மாதிரியா இருக்கு. சோறு ஒரு மாதிரி இருக்கு. இல்லை அது தண்ணி தெளிச்சு கோரம் பண்ணனால அது அப்படியே இருக்குடா, சாப்பிட்றாங்க. இவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் சொல்றாங்க சோறு கெட்டு போச்சு. இந்த மாதிரி நல்ல விசுவாசியை பார்த்துருக்கீங்க? எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க எப்படி இருக்கணும்? கோவப்பட மாட்டீங்களா? கோவப்பட்டதெல்லாம் சபை விட்டு போயிடுச்சு. நீங்க இருப்பீங்களா? கொஞ்சம் சந்தேகம் தான். எதுக்குள்ள எது மறைஞ்சிருக்குன்னு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். வசனம் என்ன சொல்லுது? முதல்ல அதை வச்சிரு.
ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், நீங்க எந்த நிலைமையில, வசனத்தை கேளுங்க. ஏன் நான் சொல்லிட்டேன், இங்க வந்து நீங்க எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையில தான் வந்து உட்காந்துருக்கீங்க. அக்கா யூ சத்தமா சொன்ன tapi you percaya Yesus Kristus Tuhan boleh berpisahkan dari hidup ini. Kata சொன்னேன். எனக்கு தெரியும் எல்லாருக்கும் ஒரு சோதனை. இந்த வாலிப பிள்ளைகள் இருக்குங்களா, யார் இருக்கு பாருங்க, இதுங்களுக்கு பாஸ்டர் தான் பெரிய சோதனை. ரெண்டாவது ஆப்ஷன் சோதனை யார் தெரியுமா? பாஸ்டர் மனைவி. ஏன் சாலை கூட்டுறோம், உட்காந்தாலும் கொடுத்தோம், யாருக்கும் பேசினாலும் கொடுத்தோம், கண்ணு கொண்டு பார்த்தாலும் கொடுத்தோம். அடுத்தது நீ வருவ, அது பேர் என்ன? அடுத்தது ஒரு காலப்படாத, எங்க பார்வை எல்லார் மேலும் ராஜ பார்வையாக இருக்கிறது. வசனம் சொல்லுது, எந்த சூழ்நிலையிலும் நல்ல வார்த்தை சார். அப்பா வார்த்தையை கேட்கறத விட்டுட்டு பக்கத்து வீட்டு வார்த்தையை கேட்டோமா கடுப்போம், முடிஞ்ச அம்மைக்கால தூக்கி போட்டோம். அப்போட வார்த்தை சொல்லுது, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எப்படி இருக்கு சார்? மனரம்யமா இருக்கணும். நல்லா இருக்கு. திருப்பி நல்லா இருக்கு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அப்பதான் வயிறு வருது, வயிற்றுல இருந்து வார்த்தை வருது. எந்த சூழ்நிலையா இருந்தா எப்படி இருக்கணும்? என்னக்கா என் மனைவி சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? வீட்டுக்கு வந்து அப்படிதான் இருக்கணும், மாறிக்காதீங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் மன ரம்மியமா இருக்கணும். அப்புறம் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும். எப்படி? என்ன? என்னது? எப்படி? நல்லா யோசிச்சு பாருங்க. வீட்டுல போய் காடி போடுறீங்க, நோவா பேக்கா விட்டுட்டான், பேக் எடுக்கல, என்ன பண்ணுவீங்க மேடம்? இப்ப ரேனன் பேக் விட்டுட்டான், என்ன பண்ணுவீங்க? வேற யாரெல்லாம் இருக்கீங்க? தலைவி அவன் என்ன தண்ணி ஊத்திட்டான் காடியில, எப்படி? தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். தமிழ் ஸ்கூல் படிச்சா சீன ஸ்கூல் படிச்சா? தமிழ் எனக்கு கொஞ்சம் தகராறா இருக்கு. தாழ்ந்து ஓகே. இப்ப தண்ணி ஊத்திட்டாங்க புது காடியில, எப்படி இருப்பீங்க? வா பிள்ளை, வா குழந்தை அப்படின்னு இருப்பீங்களா? அன்னைக்கு சிஸ்டர் 6 பிள்ளைங்களை ஏத்துனாங்க சேர்ச்சில இருந்து நாக்காளி மாத்துறதுக்கு. எவன் தள்ள நாய்ப்பிய மேய்ச்சி ஏறனா பாருங்க காடி. எங்க எப்படி இருக்கணும்? நம்ம இருந்து எப்படி இருக்கணுமா? எந்த சூழ்நிலையிலும் தாழ்ந்து இருக்கணுமா? தாழ்மையா இருக்குங்க போல இருக்கியா? ஒரே உபத்திரம். ஏன் பசங்க கிட்ட பேசல, ஏன் பசங்க கிட்ட பேசல, ஏன்னா கோவம் பசங்க தாழ்மையா இருக்கு. என்ன வந்து டென்ஷன் ஆகிறாரு. நான் ஒரு ஆவியில நடத்தப்படுவேன், நான் ஒரு சிந்தையில இருப்பேன், நான் தேவனோட ஒரு காரியத்தில் இருப்பேன். இருக்கிற என்னை இழுத்து போட்டு நரகத்தில் தள்ளுகிறேன் பாசனை. தாழ்மையா இருக்கு. எப்படி இருக்கணும்? நீ தாழ்மையா இருந்தாதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீ வந்து ஏன் பாஸ்டர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற, ஏன் பாஸ்டர் ஆண்டவர் பேசுற, ஏன் பாட்டு இங்கேயாவது தாழ்மை இருக்க அவனுக்கு. என்னே இரிட்டேட்டிங் பண்றேன்னா, இரிட்டேட்டிங் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? என்னையே கோபப்படுத்திடுறேன்னா, என்னையே நீ கோபப்படுத்திடுறேன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஹலோ, நீங்க ஆசிரியர் சனிக்கிழமை அபிஷேகமே காணா போற அளவுக்கு நடந்துக்கிட்டீங்க. நீங்க கேளுங்க சிஸ்டர், போய் நான் அடிக்கிறேன், நாக்காளிங்க கிடைக்குமா, வீல் சேருங்க கிடைக்குமா, கடைசி 5 மணிக்கு நாங்க வாங்கிட்டோம். என்னோட அபிஷேகம் அப்படியே சிஸ்டர்கிட்ட சொல்ல, நீ மாதிரி ஜெயிச்சு போன கொஞ்சம் சொல்லுவாங்க. தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணும்? தேவ பிள்ளைங்க நம்ம. அவன் எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படி இருக்கணும் சார்? ஆண்டவர் தான் கற்றுக் கொடுக்குறது. எப்படி இருக்கணுமா?
எப்படி இருக்கணும்? என்கிட்ட வந்து எரிச்சல் மூட்ட மாட்டீங்களா? வந்து கேட்க மாட்டீங்களா? ஏன் பஸ்ஸர் ஏன் பஸ் ஏன் பஸ்ஸர்னு கேட்க மாட்டீங்களா? என்கிட்ட கேட்கக்கூடாது, ஆண்டவர்கிட்டயும் தாழ்மையா இருக்கு. ஆமென். அடுத்தது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும். திருப்தியா இருங்க. ஆமென். எல்லா விதத்திலும் திருப்தியா இருங்க. நாங்க முன்ன சபைக்கு போறதுக்கு மோகா பஸ்ன்னு சொல்லி 45 நிமிஷத்துல 1 மணி நேரம் எங்க எஸ்டேட்ல இருந்து டவுனுக்கு வரதுக்கு ஆராதனைக்கு. எங்க அம்மாவா 9 மணி ஆராதனைக்கு 6 மணி பஸ் ஏற்றி கூட்டிட்டு வருவாங்க. காலையில் கோப்பி குடிக்கிறதுக்கு தாவாரிக்கு கிடைக்காது. நேராக சபைக்கு ஒரு ஃபாஸ்டிங் ஆராதனை முடிய மணி 12 ஆயிடும். எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் சேரும் மணி 3 மணிக்கு மேலே தான் எங்கள் அம்மா வந்து வீட்டில் வெங்காயமும் பூண்டும் உருளைக்கிழங்கு வெட்டுவாங்க. 4:30 மணிக்கு தான் சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் சப்பர். இன்னைக்கு உங்களுக்கு பட்டன் தட்டினால கீழே ஒரு டிரைவர் வந்து நிற்கிறாங்க. யாரு? நம்மளுக்காக தேவன் தந்து கிராப். இது பார்த்தாங்க நம்ம போயிட்டே இருக்கும்போது கிராப் ஃபுட் ஆர்டர் நம்மளும் போய் சேரும். கிராப் காரனும் வந்து கிராப் ஃபுட் காரனும் நிற்பான். எடுத்தோம் ஒன்னே வரல, புல்டோசர் மாரி அந்த சாப்பாடு எடுத்து அப்படியே வாயில கொட்டுறாங்க. அது ஒன்று தான் வரல. ஐயா, தேவன் நம்மளை எல்லா நிறைவிலும் வச்சிருக்கிறார். ஐயா, திருப்தியா வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும்னா சோதனை பண்ணி சாப்பிடுப்ப. ஒரு சாப்பாடு இருக்கு, நீ எரிஞ்சு கொட்டிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடு எப்படி போகும்? எரிஞ்சு கொட்டிக்கிட்டே தான் போகும். ஏன்னா நீ எரியற சோதனை பண்ணி தேவன் தந்தார் அப்போன்னு சொல்லி சாப்பிடுங்க. வாசிக்க முடியுமா? எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா நம்மளுக்கு இவ்வளவு நாள் இந்த காரியம் செய்யறோம்? நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். நம்மளை பலப்படுத்துகிறது யாரு? பலன் தேவன் படுத்துறாருன்னா ஏன் சோதனையை வந்து முறுமுறுக்கிற? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். நம்மளுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறார். ஆமென். நீ கடந்து போக தேவன் பலத்தை கொடுப்பாரு. சோதனைகளை மேற்கொள்ள கர்த்தர் பலத்தை கொடுப்பாரு. உன்னோட சொந்த இச்சையினால தேவனுக்கிட்ட இருந்து வருகிறதை நீ பெற்றுக்கொள்ள தேவன் பலத்தை கொடுப்பாரு. ஆமென். உங்க சுய சிந்தையில போகாதீங்க, கர்த்தர் தருகிற நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். கண்கள் மூடி எழுந்தவனமாய் நாம் திருவிழந்து ஆராதனைக்கு போவோம். தேவ சமூகத்தில் இருங்க. தேவனை கிட்ட வார்த்தைகளை சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்துல அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் நடத்து